இந்த எபிசோட்ல தீப ஆராதனை எப்படி உருவாச்சுன்னு எழுதியிருக்காருங்க. அது என்னன்னு பார்க்கலாம். மனிதர்கள் குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுக்களும் அவரவர் விருப்பத்தின்படி நடுக்கல்லை வித்தியாசமாக வணங்க துவங்கினார்கள். அப்படி ஒரு குழுவுல ஒரு சூனியக்காரிக்கு தோன்றின விஷயம்தான் இதுன்னு எழுதியிருக்காரு. அதாவது, வணங்கும் கல்லை மழையிலும் வெயிலிலும் தவிக்க விடுகிறோம். நமக்கு மட்டும் வீடு இருக்கு, சாமிக்கு ஒரு வீடு கிடையாதா? இன்னும் அதிகமா சாமி கொடுக்கும்டா என்று சொல்லி மூங்கில்களால் நடுக்கல்லுக்கு ஒரு கூரையை அமைக்க வைத்தாள். அந்த கிழவி சொகுசாக அந்த வீட்டிற்குள் போய் படுத்துக் கொள்ளும். அப்புறம் என்ன, உள்ளே உட்கார்ந்து கொண்டு அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தாள். கல்லுக்கு வீடு கட்டியாயிற்று. வந்து வீட்டிற்கு வெளியே நின்று படுத்து எழுந்துவிட்டு சென்றார்கள். வெளிச்சம் குறைவான நேரத்தில் உள்ளிருக்கும் கல் மனிதனுக்கு தெரியாமல் போக அந்த கிழவி கும்பலின் தலைவனை மட்டும் உள்ளே வர அனுமதித்தாள். அவன் மட்டும் கல்லுக்கு அருகே நிற்கலாம். இந்த கிழவி சில செடி கொடிகளை பித்து நெருப்பில் வைத்து தீயோடு உள்ளே வந்து அந்த தலைவனுக்கு கல்லின் மேலிருந்து கீழ்வரை நெருப்பால் கல்லின் உருவத்தை காட்டியது. ஏய் கிழவி, எங்களுக்கு சாமியை காட்டு என்கிற பிரச்சனை வந்தபோது யார் வந்தாலும் குச்சிகளுக்கு தீ வைத்து கல்லை காட்டும் பழக்கம் தொடங்கியது. ஆரம்பமானது ஆராதனை என்று எழுதியிருக்காருங்க. இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932. நன்றி.